ஜெசி வாமா மேலே போய் படுக்கலாம். கீழெல்லாம் ஒரே ரத்தமாகிடுச்சு பாரு. ஆ மேலே போய் படுக்கலாம் வாமா. சரியா? குட் கேர்ள் இவன். மேலே கட்டி போடுறேன்னா கொஞ்சம் நேரம் இந்த டைம்லலாம். சரியா? இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருப்ப நீ. வா, எவ்வளோ ரத்தம் பாரு, இவ்வளோ ரத்தம். வா மேலே கட்டி போடுறேன். மாப் போட்டு துடைக்கணும் இந்த இடத்தெல்லாம், அப்போ தான் சரியாகும். இரு வரேன், அவுக்குறேன். இருடி, இது ஆட்டாதிரி, ஆட்டினா அவுக்க முடியாது. போம்மா, எவ்வளோ ரத்தம். இப்படி போ, மேலே போம்மா, உள்ளே போகாத, போ மேலே போ. உள்ளே பாப்பா இருக்கான், பிளட் ஆகிடும். போ மேலே போ, மேலே போ. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா தங்க, வா இப்படி வா, மேலே வா. ஏய் ஜெஸ்ஸி, இங்கே பார்த்துக்கோண்ணா, நான் மேலே போயிட்டு தண்ணி எடுத்துன்னு வரேன். தண்ணி எடுத்துன்னு வந்து அதெல்லாம் கழுவி விட்டுடலாம். சரியா? மேலே வராத, பட்ரி, சும்மா படிக்கட்டு ஏறாதிரி. படிக்கட்டு ஏற இன்னும் அதிகமாக தான் வரும். அதுக்கு தான் உன்னை கெட்டி போட்டு வச்சுக்கிறது. இங்கே அங்கேன்னு ஜம்ப் பண்ணினுங்கிற. இவ்வளோ அந்த லிக்விடு எங்கே இருக்குன்னு தெரியலையே. லிக்விடு ஒன்றுமே இருக்காது இதில். இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே இந்த லிக்விடில். கெனல் வாஷ். இதை கலக்கிட்டு மற்ற வீடியோ காமிக்கிறேன். மேலே பார்த்துக்கோமாண்ணா. ஜெஸ்ஸி குட் கேர்ளு, அப்படியே பார்த்துக்கோ. சரியா? கீழே நடந்து இது பண்ணாத. அதுக்கு தான் உன்னை கெட்டி போட்டிருக்கிறது. கீழே நடந்து எதுக்கு இது பண்ணுற நீ? சரி அழுக்காவா? ஃபுல்லாக பிளட் ஆகும்ல, உனக்கு தானே பிளட் ஆகும். ஏறி இறங்குண்ணா. இங்கே ஏறு, தொஸ்ட்டு வரேன். ஃபுல்லாக ஆகிட்டான். பக்கெட்டில் தண்ணி இல்லாத்துக்கு போய் துவைச்சாலும் சும்மா லிக்விட் ஊற்றி இப்போ துவைச்சிருவோம். லிக்விடு ஊற்றணும்ல, இப்போ லிக்விடு ஊற்றி துவைச்சிருவேன். தான் இங்கே வெளியே தான் நிறையா சம்பவம். எல்லாத்துலேயும் பிளட் ஆகிடுச்சு. இது எல்லாமே கழுவி போடணும். எவ்வளோ பிளட்டு. எவ்வளோ படிக்கட்டில் போட்டு தான் இது பண்ணணும். எடுத்துன்னு போய் மேலே போயிட்டு துவைக்கணும். இது ஃபுல்லாக பிளட் ஆகிடலாம். பாவம். என்ன மாட்டேன் இதா? இங்கேயா? இதோ இந்த கவர்லாம் எடுத்துடுறேன். இல்லை என்னமோ துணியெல்லாம் இங்கே தான் கச்சி போட்டு வச்சுக்கிறா போல இது. இந்த துணி எப்படி எடுத்தா இவ? ஜெஸ்ஸி, அந்த துணி எப்படி எடுத்தது? அதான் கீழே விழுந்துட்டுருக்கோம். அது உஷாராக அதை எடுத்து போட்டு பார்த்துக்கிச்சு பார்த்தியா? எவ்வளோ ரத்தம். பாவம் குழந்தை. இது வருது நல்லது தான். உடம்புல இருக்கிற கெட்ட அழுக்கெல்லாம் வரும். எல்லாருக்கும் வர்றது தானே, மனுஷங்களுக்கும் அப்படி தான், பெண்களுக்கு. துடைக்க நல்லா நைட்லேருந்து இதுவாகிட்டு இருக்குது போல். துடைக்க போகும்போது மாட்டேங்குது. இன்னொரு வாட்டி ஊற்றி துடைக்கணும். இந்த அம்மா அவுத்து விட்டோன்னா இந்த அம்மா பாட்டுன்னு எகிரி குச்சின்னு ஓடின்னு கீழே ஓடிக்கின்னு அப்படி இப்படின்னு பண்ணி இன்னும் பிளட்டு தான் அதிகமாக வரும். அதான் போட்டு கட்டி போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சு இந்த இது முடிகிற வரைக்கும். இந்த இன்னும் கொஞ்சம் ஊற்றி துவைச்சிட்றாங்க. கொஞ்சம் தான் ஊற்றுறேன். எகிரி குச்சி ஓடின்னு இருப்பாங்க. இன்னும் பிளட்டு அதிகமாக வரும். இவள் அடங்கவே மாட்டாள். சாதாரண ஆள் இல்லை. கீழே விட்டோன்னா அவ்வளோதான், ஒரு வழி ஆக்கி விட்ருவா. கீழே டாய்லெட் போகிறது, இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறதுன்னு ஒரு வழி ஆக்கி விட்ருவா. இங்கே வேறு படிக்கட்டில் வேறு கொஞ்சம் இருக்குது.
டேட்டு முடிஞ்ச ஒன்று தான் நல்லா குளிப்பாட்டணும். இல்லை இன்னைக்கு குளிப்பாட்டுருவேன். ரொம்ப வருதில்ல பாவம். குளிப்பாட்டி விட்டால் அது பாட்டுன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு அதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது போல் பாவம். அதை நம்ம தான் இது பண்ணிக்கணும். க்ளவுஸ் இருந்ததுன்னா இல்லை அப்படியே போட்டு குளிக்க வச்சிடலாமான்னு பார்க்குறேன். இல்லை க்ளவுஸ் ஏதாவது கையில் மாட்டி குளிக்க வச்சிடலாமா? இங்கேயும் போட்டு விட்டுவா? அவ்வளோ தானே? அதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணுமா அந்த 2 இதுலையும்? மாப்பா அழிச்சிருவா? இந்த துணியெல்லாம் எத்தனை போயிட்டு மேலே போய் அழைச்சிப்போம். இங்கே தான் இந்த அம்மா படுப்பாங்க. இதுலேயும் கொஞ்சம் ப்ளட்டு, இங்கேயும் நிறைய ப்ளட் இருக்குது. இந்த ப்ளட்டையும் இது பண்ணோம். அதனால் அடங்க போகிறதில்ல. ஏண்டி அமைதியாக படுக்கணும் சரியா? சரி மாப்பெல்லாம் துவச்சிட்டு வரேன். உடனே கத்துவா வர்றதுக்கு சீன் போட்டுன்னு. இந்த துணியெல்லாம் அலசி போடணும். மாப்பு முதல்ல அலசிடலாம். மாப்பு தான் ரொம்ப அழுக்காக இருக்குது. இதுக்கு ஒரு லிக்விட் வாங்கி ஃபஸ்ட் லிக்விடு வேறு காலி ஆகிடுச்சு. லிக்விடு வாங்கி தான் இது பண்ணணும். சரி எவ்வளோ தான் அழைச்சினாலும் இது போகாது. ஓகே இதெல்லாம் அழைச்சிட்டு காமிக்கிறேன். அழைச்சி போட்டாச்சு இந்த அம்மா. அது 2 இதுவே அங்கே மாப்பை போட்டு புளிஞ்சு ஒரு வழி ஆக்கி வச்சாச்சு. இந்த அம்மா இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்போ அவுத்து விடுவான், நம்ம எங்கே ஊரை சுற்றலாம், கீழே போகலாமா மேலே போகலாமான்னு. பாடு ஒரு 5-6 நாளைக்கு இப்படி தான் இருக்கணும் நீ, புரியுதா? ரெஸ்டடு இங்கே அங்கேயும் சுற்றின்னு இருக்காத. உனக்கு டிஃபன் எடுத்துன்னு வரேன் என்ன? சரியாடி ஜெசி? சரி நான் கீழே போய் படுக்க வேண்டியது தானே? வெயிலில் பார்த்துன்னுக்குற. சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்குறது கிடையாதுல்ல? ஏண்டி சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்குறது கிடையாது. சரி அதை வரேன். சரி கீழே வந்து படுவா.